ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் முருங்கைக்கீரையில் துவையல் தான் பண்ணியிருந்தோம். நான் எப்போவுமே ரெகுலராக எப்படி செய்வேனோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த கீரையிலுமே பெஸ்ட்டு முருங்கைக்கீரையில் தான். அதில் தான் அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ப நம்மளும் செஞ்சு கொடுத்தா அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒயிட் ரைஸில் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் சுட சுட சாதத்துலன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு ஈக்குவலாக சேமாக எடுத்து நல்லா பொன்னிறமாக அது ஆன உடனே நம்ம மேற்கொண்டு என்ன போடணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். வீடியோஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உளுந்தப்பருப்பு நல்லா வறுத்த உடனே காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கின உடனே நம்ம நல்லா கழுவி வச்ச முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரைலாம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் 2 நிமிஷம் நம்ம அதை சும்மா திருப்பி விட்டு அது கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் இருந்தாவே போதும். எல்லாமே நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு நிமிஷம் வதக்கினாவே போதும். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் பிடிக்கும் துவையல். ஸோ நான் அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அரை கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு தேவையான உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரான துவையல் ரெடி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த எசன்ஸ் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிட்டேன். உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஸோ உப்பு போட்டுட்டேன். அவ்வளோதான். இது ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது. துவையல் ஸ்டேஜில் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் விட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருந்தாவே போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். எனக்கு இது தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ நான் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். இதில் நல்லெண்ணெயில் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம், சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அது இதுன்னு எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் இதுதான் ஸ்பெஷல். நீங்கள் எப்படி செய்வீங்க முருங்கைக்கீரை துவையல் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். முருங்கைக்கீரையில் சூப் எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட்டோம், கூடவே வத்தல் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் எப்படி செய்வீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.